விசுவாசத்திற்கு உண்மையை நம்ப தெரியாது. அட் த பேரியர்ஸ், தடைகளை கண்டு நகைத்த விசுவாசம். ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த நால்வருடைய விசுவாசம், திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த நால்வருடைய விசுவாசம், அங்கே உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். 2வது அதிகாரம் மார்க் 2 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த 4 பேரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 பேர் தன்னுடைய சுகவீனமான நண்பனாக இருந்திருக்கலாம். திமிர்வாதக்காரன் அவனை சுமந்துக்கிட்டு இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்படி இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிப்போம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் என்ன செய்ய முடியல? சமீபமாய் சேர முடியல. ஏன்னா வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடியிருந்தார்கள். இயேசுக்கிட்ட விசுவாசத்தோடு கூட ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வரும்போது அங்கே நடந்த காரியம், இயேசுக்கிட்ட சேர முடியல. ஏன் அப்படின்னா ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் உள்ளே போக முடியல. அவ்வளவு திரளான ஜனக்கூட்டம். இன்னைக்கு நம்ம அப்படின்னா என்ன செய்வோம்? நானாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வேன்னா, இன்றைக்கி இயேசுவை பார்க்க வேண்டாம், நாளைக்கு ஒரு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன செய்வோம், திரும்ப வருவோன்னு என்ன செஞ்சுருப்போம், தூக்கிட்டு போயிருப்போம். அப்படி தான் செஞ்சுருப்போம். ஆனால் இவங்க 4 பேர் அப்படிலாம் பார்க்கலை. தடைகள் இருந்தது, சேர முடியலை. என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். ஏறி அந்த மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்கினான். ஸோ இயேசுக்கிட்ட சேரணும்னு வரும்போது அங்கே சேர முடியலை. இயேசுக்கிட்ட இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவங்க வரும்போது அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாத ஒரு சூழ்நிலை, சாதகமற்ற சூழ்நிலை, ஒரு தடையை சந்தித்தாங்க. ஆனால் அந்த தடையை பார்த்து அவங்க தளர்ந்து போகலை. அவங்க விசுவாசத்தோடு கூட செயல்பட்டாங்க. அங்கே எப்படி இயேசு சுகம் கொடுத்தாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவங்க விசுவாசத்தை பார்த்தார். திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அல்ல, யாரோட விசுவாசம்? கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன செய்தார் என்றால், இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஸோ இதை குறித்து சொல்கிறான்டா ஆங்கிலத்தில் ஃபெய்த் தட் லாஃப்ட் அட் த பேரியர்ஸ், தடைகளை கண்டு நகைத்த விசுவாசம். ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து திகைத்த விசுவாசம் அல்ல. என்ன விசுவாசம்? faith that laughed at the barriers. தடைகளை பார்த்து சிரிச்சதான் அவங்க விசுவாசம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் சேர முடியலைனாலும் அவங்க சோர்ந்து போகலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திறப்பை உண்டாக்கினார்கள், உள்ளே இறக்கினார்கள். அந்த மனிதனை உள்ளே இறக்கினார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் நல்லா இருக்கு. ஆனால் சாதகமற்ற சூழ்நிலைகளில் தேவன் நம்மோடு கூட பேசும்போது அதை விசுவாசித்து செயல்படுவதற்குண்டான பலன் இன்னைக்கு இருக்குதா? நமக்கு ஒரு சின்ன தடை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடறோம்? எலியாவை போல அல்லது என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போய் படுத்துடுறோம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. சாதகமற்ற சூழ்நிலையிலும் அவர்களுடைய விசுவாசத்தில் அவங்க தளர்ந்து போகலை. அதையும் தாண்டி செயல்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அநேக நேரங்களில் தேவன் நம்மோடு பேசும் பொழுது அல்லது தேவனிடை நாம் கிட்டி சேரும்போது சாதகமற்ற சூழ்நிலைகள் காணப்படலாம், சாதகமற்ற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். அதற்கும் மேலாக விசுவாசித்து செயல்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
சாதகமற்ற சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை விசுவாசித்து, அல்லது ஆண்டவரிடம் சேரக்கூடாத தடைகளையும் தாண்டி நம்ம விசுவாசித்து செயல்படும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார், உனக்கு சந்ததியை தருவேன் அப்படின்ட்டு. ரோமர் 4வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் 18வது வசனத்தை பார்க்குறோம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தாரு? நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை. நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் என்ன செய்தார் என்றால், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பினார், அதை விசுவாசித்தார். 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆபிரகாமுடைய காரியங்கள் இதை சொல்றேன்னா, நான் அடிக்கடி ஆரம்பத்திலிருந்து சொன்ன ஒரு காரியம், விசுவாசத்திற்கு உண்மையை நம்ப தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. Faith does not believe the fact. விசுவாசத்திற்கு உண்மையை ஏற்றுக்கொள்ள தெரியாது, நம்ப தெரியாது. எப்படி? நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? வயதாகிவிட்டது, கற்பம் செத்து போய்விட்டது, இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் விசுவாசத்தில் தளரல ஆபிரகாம். அவர் என்ன செஞ்சாருன்னா, தேவன் தன்னோடு பேசின வார்த்தையை விசுவாசித்தார். ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தார். என்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு பிள்ளை இல்லைன்னு போது ஆண்டவர் அவரோடு பேசின காரியம், உனக்கு சந்ததியை தருவேன். இது நான் அடிக்கடி சொன்ன ஒரு உதாரணம். எனக்கு வேலை இல்லைன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பெரிய ஃபேக்ட்ரியே தருவேன், உன்னை ஃபேக்ட்ரிக்கு முதலாளியாக ஆக்குவேன். நம்புவோமா? அப்படி ஆண்டவர் பேசுனா நம்புவோமா? எனக்கு வேலை இல்லை ஆண்டவர், எனக்கு ஒரு வேலையை தாங்க. ஏய் பயப்படாத, நீ என்ன வேலையை கேட்க, நான் உன்னை ஒரு கம்பெனிக்கே ஓனர் ஆக்குவேன். அப்படி தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். பிள்ளை இல்லை ஆண்டவரே, உனக்கு சந்ததியை தருவேன்னு சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசினார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை. ஆபிரகாம் செத்துப்போன கற்பத்தையும் தன்னுடைய செத்துப்போன சரீரத்தையும் குறித்து எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை, நம்பிக்கையோடு விசுவாசித்து அவன் விசுவாசத்தில் வல்லவனான. நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்தார். ஸோ சாதகமற்ற சூழ்நிலைகளை கண்டு ஒருபோதும் தளர்ந்து போகாதீங்க. அதையும் தாண்டி நீங்கள் செயல்படும் போது, தேவன் மீது விசுவாசம் வைத்து செயல்படும் போது, நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்திற்கு பலன் அளிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டி செயல்படுங்கள், தடைகளை தாண்டி செயல்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.